வணக்கம் தோழர்களே. 2021 முதல் வீடியோ. ஒரு நாளாச்சு வீடியோ போட்டு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் கன்சிஸ்டென்ட்டா வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நெறைய வீடியோ வரும்னு எதிர்பார்த்துருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறது. அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படம். அதாவது பராசக்தி. பராசக்தி ஹீரோ தான். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, நீங்களே ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1959லேருந்து 65க்குள்ள நடந்த ஒரு ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட் அண்ட் அந்த ஒரு எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, அதர்வா நடிச்சிருக்காரு, ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு, சாரி ரவிமோகன் நடிச்சிருக்காரு, அப்புறம் ஸ்ரீலா நடிச்சிருக்காரு. 4 மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் அப்படி இப்படி இப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எடுத்த உடனே காஸ்டிங் சொல்லிடலாமா? அத்தர்வா செம்மையா பண்ணியிருக்காருங்க இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் நல்ல ஏதோ அவருக்குன்னே வடிவமைச்ச மாரி. சின்ன பையனா துள்ளிட்டு ஜாலியா சூப்பரா அது கரெக்டா இருக்கும். ஓகே ஒரு காலேஜ் பையன் நல்ல துருன்னு ஒரு வேகத்தோட இருக்கானா இப்படி இருக்குங்கிற மாதிரி சூப்பராகவே அவர் கேரக்டர் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். சிவகார்த்தின் கேரக்டரும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவரோட ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துக்கு ஒரு எனக்கு பர்சனலா தோணுது, எனக்கு தோணுதுப்பா, வேற எதுவும் இல்லை. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு எழுச்சி கொண்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் இந்த கேரக்டர் கிட்ட இருந்து எனக்கு அவர் நடிப்புல பெருசா தோணல. அதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஸ்ரீலலா கேரக்டர் அது ஒரு தேவையில்லாத கேரக்டர் தான் தோணுது. அது எதுக்கு படத்துல வச்சாங்கன்னு தெரியல. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக வச்சாங்களா என்னன்னு. அவங்க நடிப்பு ஓகே, நல்லா லைக் நடிக்கிறது நல்லா இருந்துச்சு, ஓகே. பட் அந்த கேரக்டர்னால தேவையில்லாத லென்த்து தாங்க. அந்த படத்துல நிறைய லவ் சீன்ஸ் இருக்கு, லவ் பாட்டுங்க இருக்கு. இன்னாத்துக்கு பாட்டு இருக்குன்னே தெரியல, இன்னாத்துக்கு இந்த சீன்ஸ் இருக்குன்னு தெரியல. படத்துக்கு சும்மா லேகா தான் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி சும்மா இருக்கிற வண்டியை தள்ளி விட்ட மாதிரி தான். தள்ளிட்டே இருப்பானு, இன்னாத்துக்கு தள்ளுறானுங்கன்னு தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது. ஒரு கரெக்டா ஒரு இன்டர்வல், ஒரு எலவேஷன் இருக்கு. அந்த ஒரு எலவேஷன் சீனு தான் இருக்கிறதுல சூப்பரா இருக்கும் படத்துல. பட் அதுலயே நிறைய டிராபேக்ஸ் இருக்கு, சொல்றேன் என்னன்னு. அதுக்கப்புறம் சரி படம் பிக்கப் ஆகி அப்படி போகும்னா கிடையாது. அங்கங்க பிக்கப் ஆகும், அங்கங்க மறுபடியும் லேக் அடிக்கும், மறுபடியும் பிக்கப் ஆகும். அது ஒரு ஸ்மூத் ஃப்ளோலே போகாது படம் ஆரம்பத்துல இருந்தே. விட்டு 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 தான் போயிட்டு இருக்கும். அப்படியே பார்த்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. அண்ட் ரவி மோகன் இதுல வில்லனா பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் தான் இந்த படத்துக்கு வில்லனா பண்ணுன்னு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் டெப்த் அந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. அது ஒரு வில்லன் கேரக்டர், அது ஒரு ப்ராப்பர் வில்லனா தான் இருக்கும். எந்த இடத்துலயும் ஒரு கிராஃப் கம்மியாகாது. பட் அந்த ஆள் வில்லன் ஆகுறதுக்கும் தமிழர்கள் மேல இல்லாட்டி இந்த ஒரு விதமான ஆளுங்க மேல அவருக்கு ஒரு ஒரு விதமான பயாஸ்டு ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒரு சீன்ல தான் காமிச்சிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் டெப்தா காமிச்சிருந்தா அவர் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் வலுவா அது இருந்திருக்கும். ஓகே, இந்த ஆள் இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கான், அதனாலதான் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான் இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாம் காமிச்சிட மாட்டாங்க. ஒரே ஒரு சீன்ல ஓகே ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரே ஒரு சீன்ல மட்டும் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது அது பார்க்க ஓரளவுக்கு நம்பகத்தன்மை ஊட்டுற மாதிரி இல்லை. அது ஒரு மெயின் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு அந்த கேரக்டர் பொறுத்த. இன்னொன்னு, அந்த கேரக்டர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அது பெரிய அளவு ஒரு வில்லன் கேரக்டர்லாம் கிடையாது. அது இல்லாம ஒரு சிஸ்டம்க்கு எதிராகவே இந்த படம் நவுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு மெயின் வில்லன் கேரக்டரா இருந்ததை தவிர்த்து இதுல ஜெயம் மோகன் ரவி தான் நடிக்கணும்னு, ரவி மோகன் தான் நடிக்கணும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் அந்த கேரக்டரை வடிவமைக்கல. நவ் த மியூசிக், ஜிவி பிரகாஷோட மியூசிக். படத்துல ஒரு 4-5 பாட்டு இருக்குது. எந்த பாட்டுமே உங்களுக்கு அப்படியே நிக்காது. நிக்கிற ஒரு பாட்டு, இந்த நெஞ்சுக்குள்ளி போட்டு தாக்குறேன், அந்த பாட்டு நிக்கும். ஆனா அந்த பாட்டு படத்துல எதுக்கு நிக்குதுன்னு தெரியலையே. படத்துல ஓகே இப்பதான் கதைக்குள்ள போகுமே அப்படின்னு தோணும் போது ஏதோ ஒரு பாட்டு வந்தது, மறுபடியும் பாட்டுக்குள்ள போயிருது, தேவையில்லாம லவ் போர்ஷனுக்கு போயிருது. அந்த லவ் போர்ஷன் மறுபடியும் மறுபடியும் உள்ள வருது. அது எதுக்கு படத்துல வருதுன்னு தெரியல. இது அந்த மாதிரி ஒரு படமே கிடையாது. இந்த படத்துக்குன்னு ஒரு பிளாட் வச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல பிளாட், ரொம்பவே யதார்த்தமான பிளாட், உண்மையாவே நடந்த பிளாட். ஸோ அதுல ஸ்டிக் ஆன் பண்ணி ப்ராப்பரா அதை சுத்தி ஒரு கதை எழுதி இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இதுல கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ண போய் நிறைய 1-2 டைலாக்ஸ்லாம் இருக்கு. உண்மை சொல்லணும்னா அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப வலுவான டைலாக் தான். கேட்கும்போது அப்படி உணர்ச்சி பொங்குற மாதிரி தான் இருக்கும். பட் அது அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒரு கண்டினியூஸா இல்லாம ரொம்ப லேக் எல்லாம் வந்துட்டு திடீர்னு அந்த ஒரு டைலாக் மட்டும் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு தோணாது. அந்த ஒரு புல்லரிக்கு வைக்கிறதோ இல்லாட்டி அந்த சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் அந்த தியேட்டர்ல உட்காந்து அந்த பார்க்கும்போது அந்த மியூசிக்கோட அந்த டைலாக் எல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கும்முன்னு இருக்கும். அந்த ஃபீல் வரவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு ஃப்ளோல இருக்காது. திடீர்னு ஒரு நல்ல பஞ்ச் வரும், திடீர்னு மறுபடியும் டொம்முன்னு ஆயிரும். என்னென்னமோ எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க, மறுபடியும் எல்லாம் ஃபார்ம் ஆவானுங்க. அதனால அது பார்க்க ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் என்னதான் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல லேகா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். மொத்தமாவே இந்த படமே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய வாட்ச் மாதிரி தான் இருக்கும்.
பட் இதோட பிளாட்டை வச்சு நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தது ஏன் தப்பான்னு கேட்டிங்கன்னா, இது அந்த மாதிரி ஒரு பிளாட்டு இல்லை டூ லாங்குவேஜ் பாலிசி, இந்த மொழிக்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளால இன்னும் தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி நம்மளும் ஒரு பிற மொழி பாஷையை தான் இந்நேரம் பேசியிருப்போம், பழகியிருப்போம். ஸோ உங்கள் கல்ச்சர் சம்மந்தப்பட்டமான விஷயம் இன்னுமே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இவங்க முந்தின படமே எடுத்தீங்கன்னா, சூர்ரை போட்ட படத்துல எல்லாம் அந்த கடைசி கிளைமேக்ஸ்லாம் வரும்போது சூர்யா அப்படியே கண்ணில் தண்ணி நிற்கும். அந்த டைம்ல இந்த கையில ஆகாசம் கொண்டு வந்து அந்த பாட்டெல்லாம் வரும். அப்படி கேட்கும்போது நம்மளுக்கே அழுக வரும். அதுதான் அந்த சினிமேட்டிக் மொமெண்ட். அந்த மாதிரி ஒரு 2, 3 மொமெண்ட் படத்துல இருந்திருந்தா கூட படம் சூப்பரா இருந்திருக்கும். பட் எந்த இடத்துலயுமே அது அது பீக் ஆன மாதிரியே இல்லை. கேமியோஸ் கூட ஒரு 2, 3 கேரக்டர் இருக்கும். அது ஓகே, கதைக்கு தேவையான கேரக்டர் தான். அதுக்கு ஒரு நல்ல கேமியோ தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து அது கூட உங்களுக்கு ஒரு பீக்கெல்லாம் கொடுக்காது. உண்மையா சொல்லணும்னா சும்மா அந்த மீம் பேஜ்லலாம் பார்ப்பீங்க செம்ம பீக்கு அப்படின்னு. ஒன்றும் கிடையாது. அது ஒரு மாதிரி வந்த மாதிரி தான் இருக்கும். கதைக்கு தேவைப்பட்ட ஒரு கேரக்டர் 2, 3 கேரக்டர் அண்ட் அதுக்கு கேமியோ பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இன்டர்வல் பிளாக்கை தவிர்த்து எந்த ஒரு ஒரு எலிவேட் பண்ணுற மூமெண்ட்டோ இல்லாட்டி த்ரூ அவுட் நிறைய நல்ல டைலாக்ஸோ இருந்த மாதிரி தெரியல. நிறைய டைலாக்ஸை மியூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் குண்டிங்கிற வார்த்தையை கூட மியூட் பண்ணியிருக்காங்க. இன்னத்துக்கு மியூட் பண்ணானுங்கன்னே தெரில. அதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க நிறைய இடத்துல. பீப் பீப்பாக வரதெல்லாம் அது ஓரளவுக்கு நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸே கம்மி பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய சீன்ஸும் கட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சீன்ஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் வலுவூட்டுற சீன்ஸாக இருந்திருக்கும் போல், தெரில என்னன்னு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இட்ஸ் அ குட் வாட்ச். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காட்டி இல்லாட்டி நான் சொன்னதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா? சென்றவர்களே தோழர்களே, பை.